இந்த 4th டைம் நான் இந்த டேப்லெட் வாங்குறேன். இப்போ அவங்க இதை சாப்பிட்றாங்க, நல்லா பசிக்குது, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க, பைக் ட்ராவல் பண்ணுறாங்க. என் பேர் இருதயராஜ். என்னோட ஒய்ஃப் நேம் குளோரியா. நான் வந்து பெரம்பூர்லேருந்து வரேன். இந்த மெடிசன் புனர்ஜன் ஆயுர்வேதிக் மெடிசன் கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஜனவரி முன்னாடி கொஞ்சம் அவங்களால முடியாது சாப்பிட்றது இதெல்லாம். இந்த 4th டைம் நான் இந்த டேப்லெட் வாங்குறேன். இப்போ அவங்க இதை சாப்பிட்றாங்க, நல்லா பசிக்குது, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, பைக் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களால பாசிட்டிவாக முடியுது. சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு உடல் ரீதியாகவே. இருந்தாலும் அது டாக்டர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணும்போது நம்ம இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, இன்னும் நல்ல ஊற ஊற இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என் ஒய்ஃபும் நல்லா இருக்காங்க. புனர்ஜன் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் தான் அவங்களுக்கு. டாக்டர்ஸே வந்து ஓப் கொடுக்கல அவங்களுக்கு. கேன்சரோட ரிலேட்டடாகவே நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டே இருப்பேன். நான் சார் ஏதாவது நமக்கு வந்து கிடைக்குமா, ரிசல்ட் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்க பட்சத்தில் தான் இந்த புனர்ஜன் ஆயுர்வேதான்றது ஒரு வீடியோஸ் நான் பார்த்தேன். யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது சரி இதை ட்ரை பண்ணலாம். என் ஒய்ஃப் கிட்ட நான் கேட்டேன், இந்த ஆயுர்வேதம் எடுக்கலாமான்னு கேட்கும்போது அவங்க வேண்டாம் 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 வேண்டாம், எனக்கு ஆயுர்வேதிக்கே வேண்டாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து இந்த டேப்லெட் எடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க. ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. டாக்டர் வந்து காலையில் ஒரு முட்டை, மதியம் ஒரு முட்டை சாப்பிட சொல்லியிருக்காங்க. நான்வெஜ்ஜில் வந்து மீட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் மீன் எடுக்கலாம். மீன் அதுவும் குழம்புல செய்த மீன் அண்டு புளி அதிகமாக சேர்க்காம சாப்பிட சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு வந்து நிறைய ஆன்டி கேன்சர்ஸ் ஃபுட்டு அந்த கொடுத்துட்ருக்கு. இன்னும் பாதாம், நட்ஸு கொடுத்துட்ருக்கு. அவங்களுக்கு காலையில் எழுந்தோன்னு நட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. நீமு, வெள்ளை பூசணி, இந்த மாதிரி ஆன்டி கேன்சர்ஸ் ஃபுட்டு சப்போர்ட் சைட் பை சைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. டேப்லெட்டோடு சேர்த்து இதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்து மில்க் ப்ராடக்ட்லாம் எதுவுமே எடுக்கிறது கிடையாது. மில்க் ப்ராடக்ட் எடுக்கிறது கிடையாது. வீட்டு மெயினாக இந்த வீட்டு எடுக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க அவங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு மனைவிக்கு இந்த பிரச்சனை வரும்போது ஒரு கணவனா எந்த அளவு நம்ம சப்போர்ட் பண்ணணுமோ 100% ஒரு நம்பிக்கையும் ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அந்த சப்போர்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு பாதி அளவு குணமான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துச்சுன்னா மனசளவில் தெம்பாயிடுவாங்க. எந்த சூழ்நிலை எந்த நேரத்துலையும் அவங்க விட்டு நம்ம விலகவும் கூடாது. இந்த மாதிரி ஒரு நோய் உனக்கு இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லவும் கூடாது. நீ ஒரு கேன்சர் பேஷண்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லவே கூடாது. நம்ம நார்மலாக மனுஷன் நம்ம கூட நம்ம எப்படி இருக்கோமோ அவங்கள மாதிரி அவரை ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மைண்ட் செட்டு, நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும்.